வேர் இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இப்படி செடியே இல்லைங்க இது. இது இப்படி படுத்துதான் கிடக்கு, இப்படிதான் கிடந்துச்சு. அப்படி இருந்த செடி இப்ப நம்ம டாக்டர் சாயல் கொடுத்ததுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் இப்ப செடி சூப்பரா இருக்கு. என்ன முடியாத அளவுக்கு வேறு, என்ன முடியாத அளவுக்கு வேறு வேறே இல்லாதது என்ன முடியாத அளவுக்கு 15 நாள்ல வேறு உருவாயிருச்சுங்க. அப்போ சார் டாக்டர் எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது? டாக்டர் சாயல் ஸ்பீடா வேலை செய்யுது. பயம் வந்துருச்சு. ஆமா, பயோன்னு வேலை செய்யான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, பயோனாலும் நல்லா சீக்கிரம் வேலை செய்யுது. கெமிக்கலுக்கு விட ஸ்பீடா வேலை செய்யுது. கெமிக்கல் மருந்து கொடுத்தா கூட 1 மாசம் ஆகணும் மித்த வேர் மருந்துல கொடுத்தா. இது நம்மளது அப்படி இல்லையே, 15-20 நாள்ல வேர் இந்த அளவுக்கு வந்துருச்சுங்களே. வேர் முடிச்சே இல்லையே, வேர் முடிச்சு இல்லாம இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா 1 மாசம் ஆகணும் சார். இது நல்லா பெனிஃபிட்டா இருக்குது. பிரச்சனை இல்லை, செடி நல்லா கண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்போ வந்து பயம் என்ன வேற பயம் மாதிரி இல்ல, நம்ம பயம்னா பயக்கவே வேண்டியதில்லை. பயம்னா பயக்க வேண்டியதில்லை. பயம் இதுதான் பயம். நல்லா வேர் வருது. நம்ம வந்து அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி கரெக்டா கொடுத்தோம்னா ஈல்டு சூப்பரா வரும். பயம்னா வெறும் சத்துமாவு கொடுக்குற வேலை இல்ல. இங்க என்னென்ன நோய் கிளியரா இருக்குதுன்னா வேர் முடிச்சிருந்துச்சு, இது கிளியரா இருக்குது. உண்மைங்களா போய்ங்களா? உண்மையா கிளியர் ஆயிருச்சு. வேறு கிழங்குகள் இருந்தது, அது இல்ல கிழங்குகளே கிடையாது. கிழங்கு முதல்ல இருந்துச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்ப இருக்குதா? இப்ப கிழங்குகளே கிடையாது. கிழங்க கல்கண்டு மாதிரி இருக்கு. கள்ளிப்பூச்சி இருந்துச்சு, இப்ப இருக்குதா? இல்லவே இல்ல. அப்போ சுத்தமா கள்ளிப்பூச்சிங்கிறது கிடையாது. பயோன்னு யாரும் பயந்துக்க வேண்டாங்க. இதோட வேலை பாத்தீங்கன்னா வேர் முடிச்சிருந்தது. பாருங்க சார் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸ்மெல் நல்லா இருக்கு. அன்னைக்கு ஸ்மெல் பார்த்தா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. என்ன அழுகல் இருந்தது. இப்ப அந்த ஸ்மெல் இல்ல, நல்ல ஸ்மெல் இருக்குது. நல்ல மண்ணோட ஸ்மெல் வருது. மண்ணோட ஸ்மெல் வருது. அதாவது வேர் முடிச்சும் போயிருச்சு, கிழங்கு அழுகல் போயிருச்சு, கள்ளிப்பூச்சி, இந்த 3 விதமான செடியில இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வந்து விலகி இப்ப செடி வந்து ஆரோக்கியமா இருக்குது. 15 நாள் ரிசல்ட்டுங்குது. 15 நாள்ல வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாக்குறது 15 நாள். ஆனா வேர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்திலேயே உருவாயிருக்கலாம். பாக்குற டைம் மட்டும் தான் 15 நாள். அதாவது கிட்டத்தட்ட ராக்கெட் வேகத்துல வந்து இந்த மருந்து வேலை செஞ்சிருக்கு. உண்மையை சொல்லாங்களா? கண்டிப்பா ராக்கெட் வேகத்துல வந்திருக்குது. இல்ல நம்ம அந்த கெமிக்கல் கொடுத்தா கூட வர்ற கொஞ்சம் லேட் ஆகுது. இது நல்லா சீக்கிரம் வந்துருச்சு. இப்ப 15 நாள் தான் இருக்கு, எழுதி வச்சிருக்க 15 நாள் தான் இருக்கு. 15 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம தோன்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி கூட்டு வந்திருக்கலாம்ல. அது எத்தனை நாள் நம்ம சொல்லி கணக்கு முடியாதுல. ஒரு வாரத்துக்கு கூட வந்திருக்கலாம். இல்ல நம்ம அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் பாத்தங்க மேல கொஞ்சம் வெள்ளை 5 நாள்லயே பார்த்தா. ஆனா வெள்ளை இருந்துச்சு, நான் எடுக்கவே இல்லை. சரி வேற நம்ம எடுக்கவே கூடாது, வேர் வர்றதே பெருசு. அப்படி என்ன சார், ஒரு டாக்டர் செல் கொடுத்து ஒரு 5 நாள்ல இந்த மாதிரி வேர் பாக்க 5-6 நாள்லயே மேல் வேர்ல வருதுங்க. மேல தெரியற அளவுக்கு இந்த மண் வந்து ஸ்பிரிங்க்லர் தண்ணியை விட்டு கொஞ்சம் கரையுது பாத்தீங்களா, அங்கே நல்லா தெரியுது, தெரியுது. அதனால பிரச்சனை இல்லை. டாக்டர் சாயல் கொடுத்தா எப்பவுமே விவசாயிகளோட நண்பன் டாக்டர் சாயல். சூப்பர் சார். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைத்து விவசாயிகள் இது மாதிரி டாக்டர் சாயல் வாங்கி யூஸ் பண்ணுங்க. பயோ யூஸ் பண்ணுங்க, எந்த பயம் இல்லை. கெமிக்கல் இல்லாம நஞ்சு இல்லாம இருக்கு. கிழங்குகள் வந்து நாம கெமிக்கல் யூஸ் பண்ணலாமா இல்ல டாக்டர் சாயல் யூஸ் பண்ண போதும்? டாக்டர் சாயல் யூஸ் பண்ண போதும். டாக்டர் சாயல் பெஸ்ட்.